ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை நாம் பார்க்க இருக்கிறது அமாவாசை, சோமவார அமாவாசை. அமாசோம பிரதக்ஷணம் அப்படின்னு என்ன? ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஒவ்வொரு நாளில் வரும். அந்த வகையில் திங்கட்கிழமையும் அமாவாசையும் இணைந்து வருவதைத்தான் நாம் சோமவார அமாவாசைன்னு சொல்கிறோம். திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரித்தான ஒரு தினம். அதைத்தான் நாம் சோமன்னு சொல்லுவோம், சந்திர பகவானை. அதைத்தான் சோமவார அமாவாசைன்னு சொல்கிறோம். அன்றைய தினம் நாம் பிரதக்ஷணம் பண்ணணும். அரச மரத்தை பிரதக்ஷணம் பண்ணுறது தான் அமாசோம பிரதக்ஷணம் அப்படின்னு பெயர் இருக்குது உங்களுக்கு. இதை பற்றி நிறைய பதிவுகள் நாம் ஒவ்வொரு வருடமுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அரிதான ஒன்று, ஒரு அரிதிலும் அரிதாய் வரும். ஒரு இடத்துக்கு ஒரு முறை வர்றது ரொம்ப அபூர்வம். சில நேரத்தில் 2 முறை வரும், சில நேரத்தில் ஒவ்வொரு வருஷத்தில் வரவும் செய்யாது. அந்த வகையில் நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2/9/2024 அன்றைய தினம் நமக்கு சோமவார அமாவாசையாக வருகிறது. அதனால் அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் பூஜிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த தர்ப்பணம், திவசம், படையல், அந்த மாதிரி ஸ்ராத்தம், இது மாதிரியெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. சில பேருக்கு அது ஸ்ராத்தம்னா செய்வாங்க, சில பேர் தர்ப்பணங்கள் செய்வாங்க, சில பேர் படையல் இட்டு பூஜை பண்ணுவாங்க. எது எப்படியோ அவங்க வழக்கப்படி நாம் அன்றைக்கு நீர்நிலைகளில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு அளப்பரிய பலன்கள் உண்டு. நீர்நிலைகளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு, குளம், கடல், அந்த மாதிரி இடத்துல செய்கிறது சிறப்பான பலன்களை தரும். அதிலும் 3 கடல் சங்கமிக்கிற இடம், 3 ஆறுகள் கூடுகின்ற இடம், இந்த மாதிரி வகையில் நாம் செய்கிறது அரிதிலும் அரிதான அளப்பரிய பலன்களை தரும். உதாரணத்துக்கு ராமேஸ்வரம், காசி, திரிவேணி சங்கமம், பவானி ஆறு இருக்கு இல்லைங்க, அங்கே அந்த இடத்துலையும் நாம் கூடுதுறைன்னு இருக்குது, அங்கே பண்ணலாம். முக்குடல்னு சொல்லிட்டு முக்கொம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு திருச்சி பக்கத்தில், அங்கே செய்யலாம். இந்த மாதிரி 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடம், அந்த மாதிரி செய்கிறது இன்னும் சிறப்பு. அது பொதுவாக பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ரொம்ப விசேஷமான விஷயமாக ஆற்று இதில் சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் விசேஷம். அதை அடுத்து குள வகைகளில் பார்த்திங்கன்னா மகாமகக்குளம்னு கும்பகோணத்தில் இருக்குது, அது ரொம்ப அற்புத பலன்களை தரும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. அது மாதிரி நாம் நிறைய இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாளி அமாவாசை அப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய நீர்நிலைகளில் வச்சு இதை செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டுபவர்கள், திருமணம் கைகூட வேண்டும் என்று எண்ணுகின்ற கன்னி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாகவும் இருக்கட்டும், இந்த அமாசோம பிரதக்ஷணம் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு பெரியவங்களும் சித்தர்களும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த அமாவாசை பிரதக்ஷணத்தை நாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது கட்டாயம் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த அரச மரத்தினுடைய டிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இளம் இதுக்குள்ளே நிறைய ஒரு விஷயம் வருது. அது காற்றில் சுவாசித்தால் நமக்கு அந்த இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் அமாவாசை பூஜையில் ஒரு 1000 காய்கறிகளை வைத்து நாம் சமையல் செய்யலாம் அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்றதையும் இதில் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயம் எல்லாரும் பார்த்திங்கன்னா சுமங்கலித்துவம் பெருகுவதற்காகவும் திருமணம் கைகூடணும்னும் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் காலையில் ஒரு 108 முறை இந்த அரசமர வலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதற்குண்டான ஸ்லோகங்களும் இருக்குது. அரச மரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு
முப்பெரும் தேவர்களும் எல்லாருமே உங்களுக்கு ஐக்கியமாகி இருக்கிறாங்க. அது ஒரு சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த நேரத்தில் நாம் அதிகாலையில் நாம் வலம் வந்து அங்கே இருக்கிற நாகருக்கோ இல்லை பிள்ளையாருக்கோ நாம் கொஞ்சம் பால் தெளித்து இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு நாம் நம்மளுடைய பூஜைகளை தேங்காய் பழம் வச்சு செய்யலாம். இந்த வளமெல்லாம் முடித்த பிறகு சுமங்கலிக்கு தாம்பூல தானம் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பு. இதை விட்டு நிறைய புராண நிகழ்வுகள் கதைகள்லாம் நாம் பழைய பதிவில் பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தவிர நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாம் இந்த படையல் இடுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம், அதை மாதிரி நாம் இந்த படையல் விஷயங்களையும் நாம் செஞ்சுக்கலாம். அதற்கு ஒரு ஸ்லோகமும் இருக்குது, காரவல்லி சதம் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்லோகம் அருந்ததி தேவியால் கூறப்பட்டது. அருந்ததி கூறிய அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. உலகில் ஒரு 1008 வகையான காய்கறிகள் இருக்காம்மா. உண்மையிலேயே அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு சின்ன கதையும் இருக்குங்க. ஒரு புராண நிகழ்வு. ஒரு சிரார்த்த சாப்பாடு எப்படி சமைக்கணுன்றதை பற்றி தான். 3 விஷயந்தான் அதில். பாகக்காய் கறி, ஒரு பலாப்பழம், ஒரு பிரண்டை துவையல். இந்த 3 வச்சுட்டு ஆதி காலத்தில் விஸ்வாமித்திரர் இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு பெரிய புகழ்பெற்ற ராஜரிஷி, ரொம்ப கோபக்காரர்னு சொல்லுவாங்க. இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஆனாக்கா ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணி அவர் பிரம்ம ரிஷின்ற பட்டம் வாங்கிட்டவர். அதுவும் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கியவர் தான் இவர் விஸ்வாமித்திரர். ஆனால் இந்த பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் வசிஷ்டருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நடந்துகிட்ருக்கும். எப்போவுமே மோதிப்பாங்க 2 பேருமே. அப்போ வசிஷ்டரிடமிருந்து காமதேனுவை அவர் அவர் எடுத்துக்கிட்டார். அவர் திருடிட்டு போயிடுவார். அந்த காலத்திலேருந்து நடந்த ஒரு சில மோதல்கள், ஒருத்தருக்கு சண்டை வந்தது இல்லையா, அந்த வகையில் வர ஒரு புராண நிகழ்வு தான் இது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முறை தன்னுடைய முன்னோர்கள் சிராத்தத்துக்கு, அதாவது நம்ம திவசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ தன்னுடைய குடிலுக்கு சாப்பிட்றதுக்கு வர வேணும் அப்படின்னு வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்திரரே கூப்பிடுறாரு. அதுக்கு என்ன வந்தால் போச்சுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் 1008 வகை காய்கறி செய்து எனக்கு படைக்க வேணும் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் 1008 வகையான காய்கறிகள் உண்டா? அப்படியே இருந்தாலும் அத்தனை காய்கறிகளையெல்லாம் நம்ம சமைச்சு யாராவது சாப்பிட முடியுமா? சுவாமிக்கு படைக்க முடியுமா? அப்படி சமைச்சு போட்டாலும் யார் அவ்வளோ சாப்பிட முடியும்? இப்படியெல்லாம் விஸ்வாமித்திரர் தன்னை வேணும்னே ஏதோ பிரச்சனையில் சிக்கலை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு இவர் யோசிக்கிறாரு. ஆனால் வசிஷ்டருக்கு என்ன எதுவும் தெரியாதா என்ன இருந்த போதிலும் அவர் விட்டு கொடுக்காம, ஆஹா 1008 வகை காய் தானே, நான் உடனே சமைச்சு உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அருந்ததிகிட்ட போய் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அருந்ததி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதுதான் வசிஷ்டருடைய மனைவியான அருந்ததி கற்பின் சின்னம். அந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொருத்தரும் நம்ம கல்யாணத்தில் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு அருந்ததி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நடக்குது. அந்த மாதிரி அருந்ததிக்கிட்ட ரொம்ப இணை பிரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால எல்லாரும் அருந்ததியும் வசிஷ்டரை போல ஒத்துமையாக வாழுங்கன்னு எல்லாரும் இப்போவுமே வாழ்த்து சொல்கிறாங்க. அது இன்றளவும் நம்மளுடைய கல்யாணங்கள்லாம் நடக்கிறது பார்த்துக்கணும். அப்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி வருவார், நீங்கள் சமையல் செஞ்சு வைக்கணும், 1008 காய் போட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடும் தயாராக்கிட்டாங்க அந்த அம்மா. விஸ்வாமித்திரர் இலையில் அமர்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த அம்மா பாகக்காய் கறி, பலாப்பழம், பிரண்டை துவையல் இதோடு சேர்த்து ஒரு வாழை இலையில் எவ்வளோ காய்கறிகள்லாம் தன்னால் சமைக்க முடியுமோ அத்தனையுமே சமைச்சிட்டாங்க. 1008 காய் இல்லையே அப்படின்னு ரொம்ப கோபமாக விஸ்வாமித்திரர் கேட்குறாரு. என்ன இது 1008 வகை காய் கேட்டேன் இப்படின்னு வசிஷ்டரை கேட்குறாங்க. நான் அருந்ததியிடம் சொல்லிட்டேனே, அவளையே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது 2 பேரையும் கேட்குறதுக்கு அவங்க அதற்கு ஒரு விரிவுரை கொடுத்தாங்க. காரவல்லி சதம், காரவல்லினா பாகக்காய், சதம்னா 100, அது 100 காய்க்கு சமம். வஜ்ரவல்லின்னா பிரண்டை, திரயம்னா 3, சதம்னா 100, 3 × 100 300ன்னு ஆயிடுத்து உங்களுக்கு. அதுக்கப்புறம் பனசம், ஷட் சதம், பனசம்னா பலாமுசு, ஷட்டுன்னா 6, சதம்னா 100, 6 × 100 600, அந்த பலாமுசுவும்
வஜ்ரவல்லின்னு சொல்கிற பிரண்டைக்கு வந்து 400, காரவல்லிக்கு ஒரு 300, வஜ்ரவல்லிக்கு 300, இந்த காரவல்லிக்கு 100, ஆக மொத்தம் 400, 600, 1000 ஆகிடுத்து. அதை தாண்டி அவங்களுக்கு மற்ற பித்ரு காய்கறிகள்லாம் அவரைக்காய், புடலங்காய், அந்த மாதிரி பீர்க்கங்காய், இந்த மாதிரி சில 8-9 காய்களை எல்லாம் சேர்த்து நான் அதோ பாருங்கள் இவ்வளோ 1008 காய் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை போல் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் நாம் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1008 வகை காய்கறிகளை நாமுமே நம்ம பெரியவங்களுக்கு செஞ்சு அன்னைக்கு இந்த படையல் செய்கிறதோ இல்லை தான தர்மங்கள் செய்கிறதுல இந்த பிரண்டை துவையல் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறது நமக்கு அதீத பலன்களை பெற்றுத்தரும் என்பது அடியேன் குருநாதருடைய வாக்கு. இது என்னுடைய சொல் கிடையாதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தனவான். இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு புராண நிகழ்வுன்னு ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மை. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிம்மேந்திரம்ன்ற ஒரு இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க. எப்போவுமே ஒருத்தவங்க வந்து எல்லாருமே வந்து தீர்க்க சுமங்கலி பவன் வந்து வாழ்த்துறவர். அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குது. நல்ல அவங்க வந்து தனவந்தர்கள். அந்த கல்யாண சமயத்தில் அந்த பெண்ணை அவர் அப்படி வாழ்த்த மறுத்துட்டு தீர்க்க சுமங்கலின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நல்லா இருன்னு சொல்லிட்டு போயிட்ட உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கேட்கும்போது இல்லை இவங்க கல்யாணம் முடிஞ்சதுமே அவனுக்கு அற்ப ஆயுள்னு சொல்ல கேட்டு அவங்க ரொம்ப வருந்தி அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மேந்திரம்ன்ற ஒரு இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு அவங்கள தேடி போய் அவங்க காலில் விழுந்து நீங்கள் பரிகாரம் கேட்டுக்கோங்கன்னும் போது அங்கே வந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அரச மரத்தை சுற்றி வந்து அவ்வளோ அந்த ஒரு அரச மர பூஜையினால் அந்த அம்மாவுக்கு அத்தனை பாக்கியம். அப்போ அவங்ககிட்ட போன உடனே போய் கேட்டு இந்த பொண்ணுக்கு அவங்க தலைமையில் கல்யாணம் பண்ணி அது தீர்காயுசோடு அந்த பொண்ணு நல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்குன்ற ஒரு விரிவான விளக்க கதைகள் பழைய பதிவில் இருக்குது. அந்த மாதிரி இந்த அரச மரத்தை வலம் வருவதனால தீர்க்க சுமங்கலித்துவம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமும் உண்டு. அதனால் அமாவாசை இந்த 1008 காய்கறிகளை சமைச்சிட்டு காலையில் அந்த நமக்கு திருமணம் கை கூடவும் நம்ம அந்த இதை சுற்றி வரலாம். அரச மரத்துக்கு தீர்க்க சுமங்கலித்துவத்துக்கும் சுற்றலாம். குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு அந்த அரச மரத்துலேருந்து உங்களுக்கு உருவாகிற அந்த சின்னதாக அந்த டிப்பில் ஒரு சில நீர் துளிகள் வரும். அது காலையில் உங்களுக்கு அந்த காற்றுல அந்த ஓசோன் மாதிரி நம்ம மூச்சு காற்று உள்ளே போனாக்கா மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்னு இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விஷயங்களுமே அன்னைக்கு செய்யலாம். இது அமாவாசை சோமவாரம் வருகிறத நாம் தவறாமல் அதை உபயோகித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நமக்கு முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். அது அவரவர்கள் வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியாக நாம் இந்த அமாவாசை தினத்தை நாம் அந்த சோம பிரதட்சணமும் செய்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.